ஜவான் ரிலீஸ் ஆகி 33 நாள் ஆகுது நேத்தோட. இந்த படம் 1100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண ஒரு படமாக இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ லாபம் இது வரையும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களோட வசூல், முக்கியமாக ரத்தம், த ரோடு, இருகப்பற்று, இந்த 3 படத்தோட வசூல், அப்புறம் த 800, இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த ஜவான் படத்தோட வசூல், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சந்திரமுகி 2, இறைவன், சித்தா, இந்த 3 படங்களோட வசூல். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம். ஸோ விஜயகாந்த் அவர்களோட, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட படத்தை ஒரு படமாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். ஸோ தவசி அவருமே கேட்டுருந்த ஒரு படம் தான். தவசி அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன், விழுந்தால் நிழல் போல் விடவே கேட்டேன், அழுதால் மழை போல் அழவே கேட்டேன். ஸோ ஆமாங்க, அமர்கலம் தான். அமர்கலமில் வந்து சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன்னு எஸ்பிபி அவர்கள் மூச்சு விடாமல் ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஸோ வேறு லெவலில் இருக்கும், பயங்கர எனர்ஜி. இந்த பாட்டை மறுபடியும் அவர் ஸ்டேஜில் கூட பாடினார் மூச்சு விடாமல், அதாவது லைவ் பர்ஃபார்மன்ஸ்லேயே அதை பண்ணார். அதுதான் அதில் மிகப்பெரிய விஷயம். ஸோ இதை அஜித் குமார் வேறு லெவலில் நடிச்சிருப்பார். ஸோ இந்த பாட்டில் தான் நேற்று நம்ம ஃப்ரேம் வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் மணிகண்டன், ரஹீம் முகமது, அஜய்குமார், சந்திரசேகர், அப்புறம் வினோஜ். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரேம் வந்து ஒரு 2 கால் தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஃப்ரேமு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம நிறைய வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆங்கில வெப் சீரிஸ் மட்டும் இல்லாமல் கொரியன் வெப் சீரிஸ், வேறு லாங்குவேஜ் வெப் சீரிஸ், தமிழில் கூட நிறைய வெப் சீரிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட மத்தகம் 2 சீசன் வந்திருக்கு, 2வது சீசன் வரப்போகுது. அதுக்கடுத்து தான் வதந்தி, எஸ்ஜே சூர்யா அவர்களோட சீரியஸ் வேறு லெவல் ஹிட்டு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி விலங்கு ஜி5ல வேறு லெவல் ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது எல்லாமே ஒரு ஹிட்டான வெப் சீரிஸ் தான் நான் சொல்கிறது. மணி ஈஸ்டாக இருக்கட்டும், ஸ்குட் கேமாக இருக்கட்டும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸாக இருக்கட்டும். ஆனால் இந்த நான் சொல்கிற வெப் சீரிஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் இது நிறைய பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸோ ஏதோ ஒன்று நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் யாருக்கா சஜஸ்ட் பண்ணுறதா என்ன வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் அப்படி ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன். அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ட்ராமா ஒன்று, அது தமிழ் ஆடியோலேயே இருந்தது. ஒரு 16 எபிசோடு அதில் இருக்கும். ஒரு டைம் ட்ராவல். ஸோ டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து ஒரு பெண் வந்து இங்கே ஒரு குழந்தைய பெற்று அவங்க இறந்துடுறாங்க. அந்த குழந்தை பெருசாகி வளர்ந்து போனால், ஃப்யூச்சரில் போனால் அவங்க அம்மாவுக்கும் இந்த பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர், அந்த அம்மாவை இந்த பையன் வந்து எப்படி பார்க்குறான், அந்த அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து தன் பையனை தெரியாது. ஸோ அந்த வெப் சீரிஸே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எம்எக்ஸ் பிளேயரில் அவைலபிளாக இருந்தது, ஆனால் இப்போ எதில் அவைலபிளாக இருக்குதுன்னு தெரியல. இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப் சீரிஸை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன வெப் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வசூல்குள்ள போயிடலாம். த எக்ஸாசிஸ்ட் பிலீவர் டே 4 இந்தியாவில் வந்து 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3.8 மில்லியன். ஸோ இந்த படம் வந்து 3,48 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $51 மில்லியன். ஸோ அதுக்கடுத்து தான் ஃபக்ரே 3, அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1,24 லட்சம், வேர்ல்டு வைடு 1,59 லட்சம். இந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் 90,55 லட்சமும், வேர்ல்டு வைடு 104,43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. அதே மாதிரியே பெரிய ப்ராஃபிட் இந்த படத்துக்கு. நேற்று கூட நம்ம பார்த்தோம். மிஷன் ராணி காஞ்சா, அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,64 லட்சம், வேர்ல்டு வைடு 2,24 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 15,86 லட்சமும், வேர்ல்டு வைடு 18,21 லட்சம். ஸோ இது பத்தாது, ஒவ்வொரு நாளுமே 4 கோடி 5 கோடி கிட்டே இந்த படம் வசூல் எடுத்ததுன்னா மேபி எப்படி ஓ மை காட் 2 வந்து லேட்டாக பிக்கப் ஆகி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, அந்த மாதிரி இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் 800 மூவி, அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 34 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 5,46 லட்சமும், வேர்ல்டு வைடு 7,77 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் கண்ணூர் ஸ்குவாட், அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் கேரளாவில் 98 லட்சம், வேர்ல்டு வைடு 1,64 லட்சம். கேரளாவில் டோட்டலாக 32,68 லட்சமும், வேர்ல்டு வைடு 63,76 லட்சம்.
இந்த படமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கடுத்து தான் ஜவான் படத்தோட 33வது நாள் வசூலும் இதுவரையும் எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜவான் 33வது நாள் வசூல் இந்தியா முழுக்க 1,48,00,000, ஓவர்சீஸில் 54 லட்சம், வேர்ல்டு வைடு 2,02 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 736,90,00,000, ஓவர்சீஸில் 378,21 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,115,11 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸு 339 crore விற்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் வந்து 397,92 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஓவர்சீஸ் ஷேரு 155,07 லட்சம். ஸோ டோட்டலாக ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 552,99 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ப்ராஃபிட் மட்டும் 213,99 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட்டு 33 நாளாக வந்திருக்கு. இது தேட்ரிக்கல் ப்ராஃபிட்னா அதாவது இது ப்ரொடியூசர் ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் ஆல்ரெடி விற்றுருப்பார். நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கு சொன்னோம்ல, தமிழ்நாட்டில் இவ்வளோக்கு விற்றாரு, அதே மாதிரியே இவங்களே வந்து ஓன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு தான் பெரிய லாபம் வந்திருக்கும். ஒருவேளை நார்த் இந்தியாவிலே இவங்க வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு விற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் லாபம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 100 கோடிக்கு ஒரு படத்தை எடுக்கிறேன். அந்த படத்தை வந்து ஓடிடிலையும் சேட்டிலைட்லேயும் ஒரு 50 கோடிக்கு விற்றுட்டு தேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து ஒரு 70 கோடிக்கு விற்றுனா மொத்தமாக எனக்கு 20 கோடி ப்ராஃபிட்டு. ஆனால் இவங்களுக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ்லேயே, அதாவது தேட்ரிக்கல் ரைட்ஸ் விற்றதுலேயே 339 கோடிக்கு விற்றுருக்காங்க. அதில் மட்டுமே 39 கோடி ப்ராஃபிட்டு. அப்போ ஓடிடி, டப்பிங் ரைட்ஸு, இது இல்லாமல் சேட்டிலைட்டு, ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, ஆடியோ ரைட்ஸு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவே நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 250-300 கோடி கிட்ட வரும். ஸோ இந்த படம் 500 கோடிக்கு மேலே இந்த ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த 213 கோடிங்கிறது இந்த படத்தை வாங்கி விற்கிற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட்டு. ஸோ தேட்டர் ஓனர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருமே வாழ்ந்த ஒரு படம் இந்த படம். எல்லாரையும் பணத்தை எடுக்க வச்ச ஒரு படம். மார்க் ஆண்டனி அந்த படத்தோட 25வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 62,55 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 101,82 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரியே சித்தா அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 13,13 லட்சம், வேர்ல்டு வைடு 19,32 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமே கிட்டத்தட்ட 6 கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு இதுவரையும். இறைவன் 8 லட்சம் வந்து தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10 லட்சம், இதுவரையும் 20,48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சந்திரமுகி 2 டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம், தமிழ்நாட்டில் 29,04 லட்சம், வேர்ல்டு வைடு 52,46 லட்சம். இன்னும் இந்த படம் 18 கோடி கிட்ட வசூல் பண்ணாதான் இந்த படம் ஹிட் ஆகும். அதாவது ப்ரொடியூசருக்கு ஆல்ரெடி மேபி லாபம் கிடச்சிருக்கலாம். இந்த படத்தை வாங்கி விற்ற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படம் நிறைய இடத்துல சில பேருக்கு பெரிய லாஸை கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு சின்ன லாஸை கொடுத்துருக்கலாம். உதாரணத்துக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு 7 கோடி 8 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஒரு 14 கோடிக்கு வியாபாரம் ஆயிருக்கு, எனக்கு வந்து 1 கோடி கிட்ட வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு லாஸு தான். இதுவே வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 30 கோடிக்கு வாங்கி அவருக்கு 20 கோடி தான் வந்து ஷேராகவே வந்திருக்கு அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது, 10 கோடி லாஸு. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹீரோவோட அடுத்த படம் வரும்போது அதில் ஏதாவது டேலி பண்ண முடியுமா, அது கொஞ்சம் கம்மியாக வாங்க முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதுவும் முடியாது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த காசை வந்து அதான் தூக்கி ரோட்டில் போட்டு போன மாதிரி நினச்சி தான் போகணும், ஏன்னா அது லாஸு தான். ஸோ அதுக்கடுத்து தான் இருக்கப்பட்டு அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடியும், வேர்ல்டு வைடு 2,22 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சூப்பரான வசூல் வந்திருக்கு 4 நாளில். தொடர்ந்து இந்த படம் வந்து லியோ வரையும் ஓடிச்சினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ த ரோடு அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம், தமிழ்நாட்டில் 1,22 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,44 லட்சம். ஸோ அகைன் த்ரிஷாக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் படம். ஸோ அதுக்கடுத்து தான் ரத்தம் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 46 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம், தமிழ்நாட்டில் இதுவரை 2,27 லட்சமும், வேர்ல்டு வைடு 2,56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் தவசி. ஸோ தவசி இந்த படம் வந்து 2001ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்தை அதுக்கப்புறம் ஹிந்தியிலே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அங்கேயுமே பெரிய ஹிட்டு. டப் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கடுத்து தான் கன்னடாவில் கூட இதை ரீமேக் பண்ணாங்க, அங்கேயுமே இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு. 2011 ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா வடிவேல் காமெடியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த 2 தவசி இந்த படத்தில் அந்த டைலாகு, துளசி வாசம் மாறினாலும் மாறலாம், இந்த தவசி வார்த்தை மாறாதுரா, அதாவது
ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு சிக்கல் ஒன்று நடந்துடும். அதுக்காக அந்த சிக்கலை சரி பண்ணுறதுக்காக அவங்க பையனே அந்த குடும்பத்துக்கு அப்படியே கொடுத்துருவார் அவர். நீங்கள் தான் போய் அந்த குடும்பத்தை போய் பார்த்துக்கணும், ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் படம். ஸோ பயங்கர கிரிப்பிங்காக பயங்கர சூப்பராக போகும் இந்த படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி, தமிழ்நாட்டில் வந்து 11 கோடியே 50 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ஷேரு 7 கோடியே 75 லட்சம். ஸோ ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு வெப் சீரியஸ் மேபி நிறைய பேருக்கு இது தெரியாது, யாருக்குமே தெரியாதுங்கிறது சொல்ல வரல, நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இது பாருங்கள், உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற வெப் சீரிஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.